பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடத்தை பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? அழகா இருக்குதா? கடல் அலையினுடைய சத்தம் கேட்குதா? இது மலேசியாவில் போர்டிக்ஷன் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு இடம், கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற அழகான ஒரு பகுதி இது. அந்த கடற்கரையில் இருந்து கொண்டு தான் உங்களோட பேசுகிறேன். இந்த பக்கம் பாருங்க கடல், இந்த பக்கம் ஒரு அழகான தென்னை மரம் இருக்குதா? கடலை ஒட்டி தென்னை மரம் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கு பார்க்கறதற்கு. பொதுவாக தென்னை மரம் ஆற்றோரங்களிலே குளத்தோரங்களிலே செழிப்பாய் வளரும் இல்லை. ஆனால் இங்கே கடற்கரை ஒட்டி இருக்கிறது, பார்க்கறதற்கு ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்கிறது. ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கடற்கரையில் உட்கார்ந்து இந்த கடல் அலைகளுடைய சத்தத்தை கேட்டாலே மனதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்துருக்கீங்களா? அது தனியாக போய் அப்படியே அமர்ந்து நீங்கள் ரசிச்சிங்கன்னா, ஆண்டவர் இவ்வளவு பெரிய கடலை சிருஷ்டித்து அலைகளை உண்டாக்கி அதற்கு ஒரு எல்லையை குறித்து அது நம்மளை அப்படியே வரும், அப்படியே பின்வாங்கி போகும். பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் அலையலையாய் பிரச்சனைகள் வரும். அப்படியே விழுங்கிற மாதிரி தூரத்திலிருந்து பார்த்தா தெரியும். பக்கத்தில் வந்த உடனே அப்படியே பின்வாங்கி போயிடும். ஏன்னா உங்கள் கூட ஒருவர் இருக்கிறார்ல, ஆண்டவர் இயேசு, கடலையே சிருஷ்டித்த தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். அவர் கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும், பின்வாங்கி போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அவைகள் பின்வாங்கி போவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தான் அவன் தான் நம்முடைய எதிராளி. இந்த பிரச்சனைகள்லாம் யார் காரணம்? அலையிலையா பிரச்சனையா வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று முடிஞ்சால் அடுத்தது, முடிஞ்சா அடுத்தது பிரச்சனை வந்துக்கிட்டு. வீட்டில் பிரச்சனை முடிஞ்சால் ஆஃபீஸில் வருது, ஆஃபீஸில் பிரச்சனை முடிஞ்சால் வீட்டில் வருது, பிஸ்னஸில் வருது. இப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி நினைக்கிறீங்களா? வரும், உங்களை சேதப்படுத்தாதில்ல. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அவன் பிசாசானவன், சாத்தான் என்று சொல்லப்படுகிறவன், கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி. அவன் ஆவிக்குரிய உலகத்திலே கரிய செய்கிறவன். இந்த எதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால அவன் எனக்கு எதிரியா இருக்கணும் நினைக்கிறீங்களா? நீங்க இயேசுவின் பிள்ளைய மாறிட்டீங்கல்ல, இயேசுவோட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அவ இயேசுக்கு எதிரி. அதனால நீ இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறதுனால உங்களை எதிரியா பார்க்கறான். அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா பிள்ளைகளுக்கு பாதிப்புன்னா அது யார் அதிகமாக பாதிக்கும்? பெற்றோரை தானே, தகப்பனை தானே பாதிக்கும். என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டேன்னு உங்களை பாதிப்புக்குள்ளாக்கனா ஆண்டவுடைய உள்ளம் துக்கப்படுமேன்னு சொல்லி தான் பிரச்சனை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவர் சும்மா இருப்பாரா? அவர் தகப்பன் அல்லவா? அவர் என்ன செய்கிறார்? சாத்தானே உனக்கு காலின்களை நசுக்கி போடுறேன்னு சொல்றார். முடியுமா அப்படி? அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த போது சாத்தானை ஜெயித்தார். அவனுடைய வல்லமைகளை உரிந்து கொண்டார். அவனுடைய கிரியைகளை அழித்து விட்டார். சாத்தானின் மீது ஜெயம் எடுத்து விட்டார். அவரை கண்டாலே பிசாசுக்கு பயம், அவருடைய பேரை சொன்னாலே பயம். அதனால நீங்க பயப்படாம சொண்டு போகாம இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், ஓடி போயிடுறேன். இயேசுவின் நாமத்தினால என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்க சொல்லி பாருங்களேன், சூழ்நிலை மாறும். ஏன்னா அவனுடைய தலையை நசுக்கி உங்களுடைய கால் கீழே போடுறேன்னு சொல்றாரு. அவன் தலைக்கு மேலே ஏறி நின்று நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவனை பாதத்துக்கு கீழாக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி. இயேசு தம்முடைய கால்களினால் அவன் தலையை நசுக்கினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் காலுக்கு கீழே தான் இந்த பிசாசு. அதனால நீங்க பயப்படாதுங்க. இயேசுக்கு கீழேன்னா இயேசு உங்களோடு இருக்கிறார்ல, அப்போ உங்க பாதத்துக்கு கீழே தான் அவன் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. சும்மா பயமுறுத்துவான். அதாவது வெத்து வேட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பிசாசு வெத்து வேட்டு பயமுறுத்தி அந்த பயத்தை வச்சுதான் நம்மளை சேர உண்டாக்க பார்க்கறான். நீங்க பயப்படாம தைரியமாக நீ என்ன பண்ணிட முடியும்? என்ன? இயேசுதான் உன் தலையை நசுக்கிட்டார்ல, சிலுவையில உன்னை ஜெயித்துட்டார்ல, நீ என்னை ஜெயித்தர முடியுமா? சும்மா போராடி என்னை முடைக்கிற நினைக்கிறியா? போராத பிசாசே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன். நீங்க சொல்லி பாருங்களேன், ஓட்டம் பிடிச்சிருவாவேன்.
நீங்க விவரம் தெரியாம அறியாமையில் இருக்கிறதுனால தான் பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ பிசாசு வந்துட்டா என்ன செய்யறது, பிசாசு இப்படி போராடுறேன், என்ன பண்ண, இந்த போராட்டம் அந்த போராட்டம். பதறாதங்க. அவன் என்ன செஞ்சிட முடியும்? உங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்த முடியும். நீங்க பயப்படாம தைரியமா, உன் தலை நசிக்கன இயேசு ஏன் கூட இருக்கிறாரு, நீ என் காலுக்கு கீழே சும்மா துள்ளாத, இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. தினம் சரி அந்த போராட்டம் வரும், நல்லது. அது வந்தால் தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இந்த போராடி போராடி ஜெயித்து போகிறோம் பாருங்க, அதான் ரொம்ப சந்தோஷம். சோர்ந்து போகாதங்க. அந்த பொருளாத சாத்தானை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறாரு. நீங்க ஜெயிக்க முடியும். அவங்களுடைய பாதத்துக்கு கீழேன்னு விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. பொருளாத சாத்தானே, உன் தலை நசிக்கன இயேசு என் கூட இருக்கிறாரு. நீ அவருக்கு காலுக்கு கீழேன்னா என் காலுக்கு கீழே அவர் உன்னை நசிக்க போட்டு இருக்கிறாரு. என்னை ஒண்ணு செய்ய முடியாது, நீ போராடினாலும் ஜெயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உன்னை ஜெயிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.